ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டாக சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான சட்னி தான். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம முதல்ல தக்காளி, பெரிய உள்ளி 2, மிளகாய் எடுத்துருக்கோம். இது இவ்வளோத்தையும் கொத்தமல்லி இலையும் இதில் சேர்ப்போம். நம்ம இது எவ்வளோத்தையும் அவிச்சு எடுத்துக்க போகிறோம். 4-5 மிளகாய் எடுத்துருக்கு. இவ்வளோத்தையும் அவிச்சிடலாம். இப்போ இது கூட தேவையான கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம இப்போ தண்ணி வடிகட்டிட்டு ஆற வைக்க போகிறோம். நல்லா ஆறினோடனே ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்தால் சட்னி முடிஞ்சது. இதை தாளித்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான சட்னி. அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அவிச்சிருக்கிறதால ஹெல்த்துக்கும் நல்லது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.